திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சட்டசபைக்கு செல்லாமல் வெளிநடப்பு செய்துவிட்டு மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பகுதியில் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக, திமுக கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு ஒரு பக்கம் நடைபெற்றாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் படு பிஸியாக செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 100 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து மனுக்களை வாங்கி வருகிறார். திமுக ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் அனைத்து குறைகளையும் தீர்க்கும் என்று கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்னொரு பக்கம் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து கணவரின் வெற்றிக்காக வழிபாடு நடத்தி வருகிறார். அந்த வகையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நேற்று முன்தினம் பகல் 11:30 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 2 பெண்களுடன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் காரில் வந்து இறங்கினார். அப்போது அவர்களை வரவேற்ற கோவில் நிர்வாகிகள் விஐபிகள் செல்லும் வழியில் அழைத்து சென்றார்கள். அதையடுத்து மூலவர் சண்முகருக்கு உச்சிகால தீபாராதனை நடைபெற்றது. அப்போது மூலவரை கண்களில் மூடி நின்றபடி பயபக்தியுடன் வணங்கினார் துர்கா ஸ்டாலின். அதையடுத்து பூஜை தீபாராதனைக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட விபூதியை தனது நெற்றில் பூசிக்கொண்டார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வழிபட்டார் திருமதி துர்கா ஸ்டாலின். பின்னர் கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்த அவர் நுழைவாயிலிருந்து காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போதெல்லாம் உடன் செல்லும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த ஊர்களில் உள்ள மிகப்பெரிய பிரபலமான ஆலயங்களில் வழிபாடு நடத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலிலும் வழிபாடு நடத்தினார் துர்கா ஸ்டாலின். அப்போது அந்த கோவிலுக்கு வந்திருந்த ஒரு வயதான பெண்மணி மு.க.ஸ்டாலின் கோவிலுக்கு வர மாட்டாரா, அவருக்கு பெருமாள் பிடிக்குமா, முருகன் பிடிக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் பெருமாள் பக்தர் என்று தெரிவித்தார். இந்த செய்தி வீடியோ நேற்றைய தினம் மீடியாக்களில் பரவலாக வெளியானது. அந்த வகையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பெரியாரின் கொள்கைகளை ஏந்தி இந்து விரோத அரசியல் செய்து வந்திருந்தாலும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோ ஒவ்வொரு நாளும் இந்து கோவில்களுக்கு சென்று மு.க.ஸ்டாலின் அவர்களுக்காக சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகிறார். அதிலும் தனது கணவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவருக்காக அவர் தரிசனம் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி தனது சொந்த ஊரில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் குல தெய்வத்திற்கு ஒரு கோவில் கட்டி வருவதாகவும் சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. அந்த வகையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய பக்திமான்களாக இருக்கிறார்கள். அதனால் தானோ என்னவோ இதுவரை இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் சமீப காலமாக நாங்கள் இந்துக்களின் விரோதிகள் அல்ல, எங்கள் கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே இந்துக்கள் தான், திமுகவிற்கு கிடைக்கும் ஓட்டுகளில் 1 கோடி ஓட்டுகள் இந்து மக்களின் ஓட்டுகளைத்தான் என்று வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார். அது மட்டுமின்றி சமீபத்தில் முருகப்பெருமானின் வேலை ஏந்தி நான் இந்து மதத்துக்கு எதிரானவன் அல்ல என்று வெளிப்படையாக தெரிவித்தார் மு.க.ஸ்டாலின். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஒரு திமுக பிரச்சார கூட்டத்தில் ஒருவேளை எதிராக கடந்த காலங்களில் இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டு வந்த போதிலும் சமீப காலமாக இந்துக்களுக்கு ஆதரவான நிலையை கடைபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்காகவே திமுக மீது அதிருப்தி மனநிலையில் இருந்து வந்த இந்து மக்களும் எதிர்காலத்தில் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. இப்படியான நிலையில் சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டே ஒரு மேடையில் பேசும்போது திமுக கட்சியினர் நாங்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிறுபான்மையினர் என்பதின் பேரில் கிறிஸ்தவ முஸ்லிம்களை ஆதரித்துவிட்டு இந்துக்களை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் பார்த்து வருகிறார்கள். ஆனபோதிலும் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் செல்லாத கோவில்களே இல்லை. தனது கணவர் எப்படியாவது அரசியலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு கோவில்களுக்கும் சென்று கணவருக்காக பிரார்த்தனை செய்து வருகிறார். அதனால் அவரது பிரார்த்தனையின் பலனாக சாமியை கும்பிடாத, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக தெய்வத்தின் அருள் கிடைக்கும். அந்த அளவுக்கு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மு.க.ஸ்டாலினுக்காக கோவிலாக சென்று பிரார்த்தனை செய்து வருகிறார் என்று தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் தெய்வ நம்பிக்கை கொண்ட அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவருக்காக செய்து வரும் பிரார்த்தனைகள் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது போன்று அவர் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.